ஃப்ரெண்ட்ஸ், டுடே நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கின் கேர் ரொட்டீனுடைய ஸ்டெப் 2க்கு உண்டான வீடியோ தான் இது. இப்போ நான் ஒரு 50 கிராம் உளுந்து எடுத்து வச்சுருக்கேன். அது கூட ரா மில்க் ஆட் பண்ணி ஒரு 1 or 2 ஹவர்ஸ் நம்ம அதை சோக் பண்ணி ஊற வச்சுக்கலாம். அது கூட ஒரு டொமேட்டோவை கட் பண்ணி போட்டு நல்லா க்ரைண்ட் பேஸ்ட் மாதிரி நம்ம அரைச்சி வச்சுக்கலாம். இதனால் என்ன பெனிஃபிட்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் ஸ்கின் நல்லா பிரைட்னிங் பண்ணி கொடுக்கும், பிக்மெண்ட் எல்லாமே ரெடியூஸ் பண்ணி கொடுக்கும். இந்த உளுந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஸ்கின்னை நல்லா டைட்னிங் பண்ணி கொடுக்கும், லெஃப்டன் பண்ணி கொடுக்கும். ரா மில்கில் லாக்டிக் ஆசிட் இருக்கிறனால உங்கள் ஸ்கின் பார்த்திங்கன்னா நல்லா பிரைட்னிங் பர்பஸ்க்கு ஹெல்ப் பண்ணும். டொமேட்டோ இருக்கிறனால உங்களோட ஸ்கின்னில் பார்த்திங்கன்னா டார்க் சர்க்கிள்ஸ், அந்த பிக்மெண்ட் எல்லாம் ரெடியூஸ் பண்ணி கொடுக்கும். உங்கள் ஸ்கின் நல்லா பெனட்ரேட்டும் பண்ணி கொடுக்கும். இது எப்படி அப்ளை பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ் நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. நல்லா மசாஜ் மாதிரி பண்ணி விடுங்க. உங்கள் ஃபேஸு, உங்கள் நெக்கு, எங்கெங்கெல்லாம் டார்க் சர்க்கிள்ஸ் இருக்கோ அங்கே எல்லாமே நீங்கள் நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. இது வீக்லி பேக் மாதிரி 2 or 3 டைம்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது பார்த்திங்கன்னா உங்கள் ஸ்கின்னை நல்லாவே உங்களுக்கு பிரைட்னிங் பண்ணி கொடுக்கும். செகண்ட் ஸ்டெப்பு. இப்போ தேர்ட் ஸ்டெப்புக்கு உண்டான வீடியோவை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 10 மினிட்ஸ்க்கு அப்புறமா என்னோடய ஸ்கின் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஆஃப்டர் வாஷ்க்கு அப்புறமா என் ஸ்கின் நல்லா க்ளோவாக இருக்குது. இங்கே பாருங்கள் என்னோடய ஸ்கின் எப்படி இருக்குன்றது பாருங்கள். நல்லா ப்ரைட்டாக இருக்குது, க்ளோவாக இருக்குது. அதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.